அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தது வீட்ல? தட் வாஸ் அது லவ் சம்திங் மேரேஜ். வெரி அது தட் உங்களுக்கு தெரியும்னு லவ் நினைக்கிறேன். மேரேஜ். எஸ் எஸ் தட் வாஸ் ரொம்ப. அப்பா அவ்வளவா அதை பற்றி பேச மாட்டார். அம்மா பேசியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா இவர் முகம் வந்து ஒரு ஒரு ரொம்ப டென்ஷனில் இருக்கும். கல்யாணத்தப்போ? ஆமாம் ஆமாம். ஓ! ஏன்னா இவங்க வந்து சர்ச்சில் தான் அந்த கல்யாணம் ஆமா. பண்ணாங்க. அம்மா எம்ஜிஆர் வந்து தான் ஹெல்ப் பண்ணாரு. ஆமாம் எம்ஜிஆர் தான். அவர் தலைமையில் நடந்ததுன்னு, ஆனால் அப்படி தலைமையில் நடந்ததுன்னு ஒரு பெரிய விழாவாக இருக்காது. ஆமா. மொத்தமாக ஒரு ஒரு 15-20 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். கரெக்ட். அதில் வந்து அம்மா சொன்னப்போ எப்படி சொன்னாங்கன்னா, அவ்வளோ பயமாக இருந்தது. என்னென்னா இவங்க வந்து தமிழ் பிராமின் அம்மா. எல்லாருமே திருச்சியிலேருந்து வந்தவங்க வந்து அங்கே செட்டில் ஆனாங்க சூளமேட்டில். அதில் ஒரு வீடு வந்து அம்மாவோட அக்கா, அவங்க ஃபேமிலி அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பெரிய குடும்பம். அம்மாவே வந்து 8வது பொண்ணு. அப்பா. மொத்தம் 9 பேர். ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க வீட்டு ஆமாம் ஏதோ ஒரு ஹாலிடே என்னமோ வந்து வந்து இருக்கும்பொழுது அங்கே தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னா இவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. அப்புறமா வீட்டில் வந்து அவங்களுக்கு அவங்க அக்கா தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கல்யாணமும் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்ச கல்யாணம் வந்து சர்ச்சில் தான் பண்ணும்போது, சர்ச்சில் வந்து சர்ச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து இவங்க புரட்சி தலைவர் இருந்திருக்காரு. சரவணன் அங்கிள் அங்கே இருந்தார். இவர் ஏசி திருலோகச்சந்தர் சார் அதில் இருப்பார். ஆமாம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் அண்ட் வெட்டிங். ஸோ இதை பற்றி இவங்க சொல்லும் பொழுது அவ்வளோ பயமாக இருந்தது அந்த நேரத்தில் அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுமே தவிர அவங்க நடக்குமா நடக்காதான்ற டென்ஷன் கடைசி வரைக்கும். ஸோ தட் வாஸ் இவங்க அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்பா என்கிட்ட பேசினதில்லை.